தமிழ்நாட்டில் தேர்தல் தேதியை அறிவிச்சாச்சு. ஏப்ரல் 23 சட்டசபை தேர்தல் நடக்க போகுது. இந்த சட்டசபை தேர்தலில் வாக்குப்பதிவுக்கான ஏற்பாடுகளும் தயாராகிட்டே இருக்குது. ஏப்ரல் 6 வரைக்கும் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யலாம். சரியா? ஸோ தமிழ்நாட்டில் முதலமைச்சர் வேட்பாளர் ரேஸில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா 4 பேர் இருக்காங்க. முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, நான் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய சீமான், தாவேகா தலைவர் விஜய். இந்த 4 பேரில் இந்த தேர்தலில் யார் வெற்றி பெற்று முதலமைச்சர் நாற்காலியை அலங்கரிப்பார்னு நீங்கள் நினைக்கிங்க? என்ன காரணங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். திமுக அதிமுக பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவங்க தான், ஆட்சி பிடிச்சவங்க தான். ஆனால் மாற்றாக இருப்பவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா விஜயும் சீமானும். இவர்களில் யார் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பாருங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த தேர்தலுக்கான மின்னோட்டம் கிடையாது. தேர்தலை சந்திக்கும் அடுத்த தலைமுறைக்கு யார் தலைவராக வரப்போடைய தேர்தலாகவும் இந்த தேர்தல் பார்க்கப்படுறதுனால இந்த 4 பேரில் யார் முதலமைச்சராக வருவார், யார் முதலமைச்சராக வந்தால் நல்லது அப்படின்னு நீங்கள் நினைக்கிங்க, கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.